ஆபீஸ் பாய்ல இருந்து பிரம்மாண்ட இயக்குனரா மாறி இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ரிஷப் ஷெட்டி யாருன்னு தெரியுமா? கன்னட சினிமாவோட முக்கியமான படைப்பாளிகள்ல ஒருத்தரா ரிஷப் ஷெட்டி இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. யாஷகானம் அப்படிங்கிற பாரம்பரிய கடையில வேறு ஊன்றி உடுப்பி மண்ணுல வாசனைய திரையில கொண்டு வந்து ரசிகர்களை வியக்க வச்ச பெருமை இவரதான் சாரும். நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர் அப்படின்னு பல பரிமாணங்களை கொண்டவர் ரிஷப் ஷெட்டி. பிகாம் படிப்பை முடிச்சுட்டு சினிமா வாய்ப்புக்காக தண்ணீர் கேன் விற்கிறது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கண்ட கனவை உறுதியோட பின்தொடர்ந்தவர். இவரோட அர்ப்பணிப்பும் உள்ளூர் கலாச்சாரத்தின் மீதான தீவிர பற்றும் தான் காந்தாரா படைப்பை உருவாக்க காரணமா அமைஞ்சது. ரிஷப் ஷெட்டியோட இயற்கை பெயர் பிரசாந்த் ஷெட்டி. இவரு கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் கீரடி கிராமத்துல 1983வது வருஷம் ஜூலை 7ஆம் தேதி பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்தே நாடகங்கள்ல ஆர்வம் கொண்டிருந்த இவரு பெங்களூர்ல வணிகவியல் படிக்கிறப்போ கலைகள்ல ஈடுபட்டாரு. படிப்பு முடிஞ்சு சினிமா கனவோட வந்தவருக்கு காத்திருந்தது ரொம்ப பெரிய போராட்டம். இவரு சினிமா வாய்ப்புக்காக அலைஞ்ச காலகட்டத்துல வாழ்க்கையை நடத்த பல வேலைகளை செஞ்சாரு. ஒரு காலத்துல தண்ணீர் கேன்களை விற்கக்கூடிய வேலை, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வேலை, கட்டுமான துறையில உதவியாளர் பணி, உணவகங்கள்ல பணி அப்படின்னு பல்வேறு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் 2 தடவை MBA படிக்க முயற்சி பண்ணியும் அதை முடிக்கவே முடியலையாம். இந்த கடும் போராட்டங்களுக்கு மத்தியில பெங்களூர்ல இருக்கக்கூடிய அரசு திரைப்படம் அப்புறம் தொலைக்காட்சி நிறுவனத்துல திரைப்பட இயக்கத்துல சான்றிதழ் படிப்பை முடிச்சு தன்னோட கலை ஆர்வத்தை மேலும் வளர்த்துக்கிட்டாரு. சினிமா துறைக்குள்ள நுழையறதுக்காக ரிஷப் ஷெட்டி தன்னோட முயற்சிய விடாம தொடர்ந்தாரு. 2008வது வருஷம் மும்பை அந்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல அலுவலக உதவியாளரா பணியில சேர்ந்தாரு. அங்க ஒரு தயாரிப்பாளருக்கு ஓட்டுநராவும் அவர் பணியாற்றி இருக்காரு. அதே சமயம் திரைப்பட படப்பிடிப்புகள்ல கிளாப் பாய், ஸ்பாட் பாய் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சதன் மூலமாவும் உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சதன் மூலமாவும் சினிமாவை கத்துக்கிட்டாரு. இந்த உழைப்பு அவரை நடிகராவும் இயக்குனராவும் பட்டத்தீட்டுச்சு. 2012வது வருஷம் வெளியான துக்ளக் படத்துல இவரு முதல் முக்கிய வேடம் அமைஞ்சிருந்தாலும் நடிகரா பெரிய அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. இதனால் அவரு இயக்குனராக தன்னோட திறமைய வெளிப்படுத்த தீர்மானம் பண்ணாரு. இயக்குனரான ரிஷப் ஷெட்டியோட முதல் படமான ரிக்கி 2016வது வருஷம் வெளியிட்டப்போ பல இன்னல்களை சந்திச்சது. தன்னோட சொந்த ஊரான உடுப்பியில தன்னோட படத்துக்கு ஒரு மாலை நேர காட்சியை வாங்குறதுக்காக நிறைய பேர்கிட்ட போராடினதை அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதே வருஷத்துல அவர் இயக்குன கிரிக் பார்ட்டி படம் கன்னட திரையுலகத்துல மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்று அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது. இந்த படத்துக்காக அவர் சிறந்த பிலிம்பேர் விருதையும் வாங்கினாரு. அதை தொடர்ந்து 2018வது வருஷம் அவர் இயக்குன குழந்தைகளுக்கான படமான சர்க்காரி ஹை, பிராஷலே, காசர்கோடு கொடுகே, ராமண்ணா ராய் படத்துக்காக தேசிய விருதுல சிறந்த குழந்தைகள் திரைப்படத்துக்கான விருதை வென்று தான் ஒரு திறமையான கலைஞர் அப்படிங்கறத தேசம் முழுக்க நிரூபிச்சாரு. ரிஷப் ஷெட்டியோட கலை வாழ்க்கையில உச்சமா 2022வது வருஷம் வெளியான காந்தாரா படம் அமைஞ்சது. சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்து வளர்ந்த பூதகோலா அப்படிங்கிற சடங்கு அப்புறம் நிலத்தின் மீதான பழங்குடியினர்களோட பிணைப்பு இது எல்லாத்தையும் தான் காந்தாரா படத்துல ரிஷப் ஷெட்டி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல சிவா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்காக அவர் மேற்கொண்ட கடுமையான பயிற்சி யாஷகானம் கலை மீதான பாரம்பரியத்தை உலகம் அறிய செஞ்சது. விமர்சன ரீதியாவும் வணிக ரீதியாவும் வெற்றி பெற்ற காந்தாரா அவரை பேன் இந்தியா ஸ்டாரா உயர்த்துச்சு. இந்த படத்துக்காக ரிஷப் ஷெட்டிக்கு தேசிய விருதுல சிறந்த முன்னணி நடிகருக்கான விருதும் கிடைச்சது. ஹிட் அடிக்கக்கூடிய படங்களுக்கு சீக்வல் எடுக்கக்கூடிய வழக்கம் இந்திய சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். செயற்கையான தன்மையில கதையை இழுத்து ஒரு 2ஆம் பாகத்தை எடுத்துடக் கூடாது அப்படிங்கறதுல ரிஷப் ஷெட்டி முழு கவனமா இருந்தாரு. அதுக்குன்னு 3 வருஷங்கள் தன்னுடைய கவனத்தை வேற எங்கேயுமே சிதற விடாம முழு வீச்சா காந்தாரா சாப்டர் 1 படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. சிவாவோட மூதாதையரோட கதையை சொல்லக்கூடிய ப்ரீக்வல் படமா இது வந்திருக்குது. அதிரடியான திரையரங்க அனுபவத்தை தரக்கூடிய பிரம்மாண்ட படைப்பா அவர் இதை எடுத்து முடிச்சிருக்காரு. தன்னோட இந்த மாபெரும் வெற்றியை பத்தி ரிஷப் ஷெட்டி பேசுறப்போ சினிமாவுக்கான வாய்ப்புக்காக மும்பையில ஓட்டுநரா பணியாற்றின தன்னோட பழைய நாட்களை நினைவு கூர்ந்தாரு. 2016ல ஒரு ஷோவுக்காக போராடின நிலை மாறி இன்னைக்கு 5000த்துக்கும் மேற்பட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோக்களை கண்டிருக்கிறது தன்னோட கடின உழைப்பு அப்புறம் மக்களின் நம்பிக்கையால மட்டுமே சாத்தியமாச்சு அப்படின்னு ரொம்பவே பெருமையோட சொல்லியிருக்காரு.